Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குரு தரும் ஞானம். இதன் தலைப்பு. ஞானம் தரும் குரு பகவான் நமக்கு எப்படி இருந்தால் தெளிந்த அறிவையும் ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் தகுதியையும் தருவார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக கேது பகவான் முழுமையான ஒரு ஞானக்காரகன். பற்றறு நிலையை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலைகள்லையும் தெளிவான தனித்துவமான நிதர்சனமான முடிவுகளை எடுக்க தூண்டுற கிரகம் கேது. அதுக்கு ஈக்குவலாக அந்த ஞானத்தை தரக்கூடிய இன்னொரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கேதுவின் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரங்களில் போய் அமர்ந்தார்னா நீங்கள் ஒரு தெளிவான ஆள். ஞானம் உங்களுக்கு தேடி வரும். நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிற்பகுதியில் நீங்களே ஒரு நல்ல குருவாக மாறுவீர்கள். மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் சரியான பாதையை எடுத்து தரும் தன்மை கொண்டவராக இருப்பீங்க. இது ஒரு விதி. உங்களுடைய லக்னாதிபதி அல்லது லக்னம், இந்த 2 இடமும் குருவனுடைய தொடர்புகளோடு இருந்தால், உதாரணமாக லக்னத்தில் குரு இருந்தால் திக்பலம். ஸோ லக்னத்தில் குரு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஞானம் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் குரு உட்கார்றது, இதுதான் முதன்மையான ஞானம். அது உங்கள் லக்னத்துக்கு மறையாத இருக்கிற நிலையில் ரொம்ப அற்புதமாக அந்த ஞானம் வெளிப்படும். முதல்ல ஞானம்னா என்ன, அறிவுனா என்ன, அதையும் தெரிஞ்சுக்கங்க. நமது அறிவுக்கு எட்டிய விஷயங்களை அறிந்து கொள்வது அறிவு. புரியுதா? தேடி பிடிச்சி ஒரு புக்கை படிக்கிறது, கல்லூரியில் படிக்கிறது, அனுபவ அறிவை பெறுவது, அறிவார்ந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, அறிவுசார் விஷயங்களை தாண்டி யோசிக்காத நிலையில் நமக்கு கிடைக்க பெறுவது அறிவு. இந்த அறிவை தாண்டிய நம்மளால் அறிய முடியாத விஷயங்கள் போதிக்கப்படுவதற்கு பேர் ஞானம். ஞானம்ங்கிறது அறிவு தாண்டிய விஷயம். அறிவியலுக்கு அப்பாற்பட்டது ஞானம் அப்படின்னு சொல்லலாம். அது இறை ஞானம், பொருள் ஞானம், உலக ஞானம், வெளி உலக ஞானம், ஜோதிட ஞானம்னு இந்த கலைகள் சார்ந்த அனைத்தையுமே இதில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஞானத்தை தரக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரங்களில் போய் குரு உட்கார்ந்தார்னா அற்புதமான ஞானம் கிடைக்கும். அதற்கு அடுத்த நிலையில் உங்கள் லக்னத்தில் குரு இருக்கிறதும், உங்கள் லக்னாதிபதி குருவோடு க்ளோஸாக சேர்கிறதும், இதுவும் ஒரு வகையில் தெளிந்த ஞானம் இருக்கும் வாய்ப்பை கொடுக்கும்னாலும் கூட அந்த கேது நட்சத்திரத்தில் குரு உட்கார்ற அளவுக்கான ஞானமாக இது இருக்காது. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் குருவும் கேதுவும் 5 டிகிரிக்குள்ளே இணைந்திருந்து, குருவும் கேதுவும் 5 டிகிரிக்குள்ளே இணைந்திருந்து இது லக்ன திரிகோணமாக இருந்ததுனாலும் ஞானம் கிடைக்கும். லக்ன திரிகோணம்ங்கிறது என்ன? 1, 5, 9. இப்போ 3 விதிகள் எடுத்துக்கோங்க. முதல் விதி, மேசத்துலேயோ சிம்மத்திலேயோ தனுசுலேயோ குரு கேதுவோட நட்சத்திரத்தில் உட்கார்றது. மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில், சிம்மத்தில் மகம் நட்சத்திரத்தில், தனுசில் மூல நட்சத்திரத்தில் உட்கார்ந்தார்னா ஞானம். இது ஒரு விதி. அடுத்து உங்கள் லக்னத்திலேயே குரு உட்கார்றது, லக்னாதிபதியோடு குரு க்ளோஸாக சேர்றது, இது ஒரு வகை ஞானம். அடுத்தது இந்த ஞானக்காரகனான கேதுவோடு குரு சேர்ந்து 1, 5, 9 அப்படிங்கிற உங்களுடைய லக்ன திரிகோணத்தில் அமர்ந்தார்னாலும் தெளிந்த ஞானத்திற்கு நீங்கள் பொறுப்புள்ளவராக மாறுவீங்க. இப்போ உதாரணமாக ஒரு மிதுன லக்ன ஜாதகம் எடுத்துக்குவோம். இவங்களுக்கு லக்னத்தில் குருவும் கேது இருந்தால் தெளிந்த ஞானம், 5ஆம் இடத்துல குருவும் கேது இருந்தால் தெளிந்த ஞானம், 9ஆம் இடமான கும்பத்தில் குருவும் கேது இருந்தால் தெளிந்த ஞானம். ஸோ இப்போ 1, 5, 9 குரு கேது இணைவதும் ஞானத்தை தரும். ஞானம் பெற்ற மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? சரி, என் ஜாதகத்தில் அப்படி தான் சார் இருக்கு. முதல் பாயிண்ட்டு, பெரிய ஆசைகள் இருக்காது. பெரிய அளவில் ஆசைப்படுறது, ரொம்ப பெரிய லெவலில் முன்னேறணும்னு துடிக்கிறது, எல்லாத்தோடையும் போட்டி போட்டுக்கிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் இருக்காது. ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை முதல்ல வாழ்வாங்க. தாங்களும் வாழ்ந்து
தங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அதை ஒரு முன் உதாரணமாக எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்காக இவர்கள்லாம் வெற்றியை அடையாத மனிதர்கள்னு அர்த்தம்லாம் இல்லை. சரியானபடி முயற்சி செய்வாங்க. சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக எதையும் செய்யணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அது பேராசை இருக்காது. பட் முயற்சியும் வீரியமும் வெற்றியும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது தனிக்கதை. அப்போ தெளிந்த ஞானமுடையவர்கள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பார்கள். இதுதான் மெயின் பாயிண்ட். ஒரு வழிகாட்டி, சார் இவர் தான் சார் என்னோட வழிகாட்டி, இவர் தான் சார் என்னோட இன்ஸ்பிரேஷன், இவர் தான் சார் மிகச்சிறந்த வெற்றியாளர்னு நாம் ஒருத்தரை பார்த்து பாராட்டுறோம் இல்லைங்களா? அந்த அமைப்பு தான் இந்த ஞானம் அப்படிங்கிறது. குரு தரும் ஞானம்ங்கிறது ஒரு அழிவில்லாத செல்வம் மாதிரி. இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் அது உங்களுக்கு நிலைத்து இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி உங்களுடையதாக இருக்கிறது நாளைக்கு வேற ஒருத்தராக மாறிடும். நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்குறீங்க, 1.5 கோடி ரூபா விலை உள்ள பெரிய ஆடி காருன்னு வச்சுக்குவோம். எல்லாம் அது நீங்கள் வாழ்நாள் முழுக்க கூடவே வச்சுட்ருப்பீங்கிற கேரண்டி கிடையாது. அது உங்களை விட்டுட்டு நாளைக்கு போகலாம், விலகி போகலாம். தங்கம், பொருள், பணம், நகை, இதெல்லாம் பட்டம், பதவி எல்லாமே இதே கான்செப்ட் தான். உங்களை விட்டு விலகி போ. ஆனால் அந்த ஞானம்ங்கிறது ஒரு தடவை கிடச்சிச்சுன்னா திருப்பி அது உங்களுக்கு சாகிற வரைக்கும் விலகி போகாது. தெளிவான முடிவுகளை வாழ்க்கையில் எடுப்பாங்க. எப்போதும் அமைதியாக இருப்பாங்க. எப்போதுமே அமைதி. ஒரு பதட்டமான சூழல் அப்படிங்கிறதே உங்களுக்கு வரவே வராது. இந்த பதட்டமே இல்லைன்னாலே நிறைய விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்காதுங்க. உதாரணமாக பிபி வராது, சுகர் வராது, ப்ரெஷர் வராது. உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எந்த விஷயத்துக்கு எப்போ என்ன செய்யணுமோ அதை செய்தால் போதுங்கிற லெவலில் இருப்பீங்க. அதனால் இவங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் எந்த விதமான பாதிப்புமே இருக்காது. சரியான நேரத்துக்கு சாப்பிடுவாங்க, சரியான நேரத்துக்கு தூங்குவாங்க, சரியான நேரத்துக்கு பேசுவாங்க, சரியான நேரத்துக்கு கோவப்படுவாங்க. எல்லாமே பக்கா பிளானாக இருக்கும். அந்த திட்டமிடுதல்ங்கிறதுல இவங்க ஒரு ஆர்கனைசராக சூப்பராக செயல்படுவாங்க. இவங்களால ஒரு பெரிய நிறுவனத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்காக கொண்டு போக முடியும். உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை எப்போவுமே எடுக்க மாட்டாங்க. எப்போதும் அறிவுபூர்வமான முடிவுகளையே எடுப்பாங்க. ஸோ குரு தர்ற இந்த தெளிந்த ஞானத்தின் மூலமாக வாழ்க்கையை சீரமைத்து கொள்ளலாம், வெற்றியின் இலக்குகளை தீர்மானித்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கு நாம் ஒரு முன் உதாரண புருஷனாக இருக்கலாம். நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அவர்களுக்கு நீங்கள் நல்வழி காட்டும் தன்மை கொண்டவராக இருப்பீங்க. ஒரு நல்ல குழந்தைகளை வழிகாட்டுறது, வாழ்க்கை துணைக்கு நல்ல வழிகாட்டுறது, நண்பர்களுக்கு நல்ல வழிகாட்டுறது, உறவினர்களுக்கு நல்ல வழிகாட்டுறது, நாம் சேர்ந்த வேலையில் நல்ல விதமாக அடுத்தவங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குறது, ஒரு நிறுவனத்திற்கு நல் வழிகாட்டுவது, ஒரு நிறுவனத்தை தலைமை தாங்கி சரியானபடி நடத்திக்கிட்டு போகிறதுன்னு நிறைய ப்ளஸ் பாயிண்ட். நார்மலாக குரு தான் இருக்கிறதுலே முழு இயற்கை சுவர். இவருக்கு கேதுவோட அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கும் போது ரொம்ப அற்புதமான ஞானமான அந்த ஜாதகரை மாற்றுறார். இப்போ ஒரு சிம்மலக்ன ஜாதகம் 9ஆம் இடத்துல மேசத்தில் குரு பகவான் கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினியில் இருக்கார். குரு திசை நடக்கும்போது மிக பெரும் ஒரு ஞானவான மாறுறார், வெற்றியாளராக மாறுறார், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வர்றார். இதில் இவர் பெற வெற்றி சூழ்ச்சியின் வெற்றியாக இருக்காது. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். இன்னைக்கு வெற்றிங்கிறதுக்குனுடைய இலக்கணமே வேறையாக போயிடுச்சு. எப்படி வேணாலும் ஃப்ராடுத்தனம் பண்ணலாம், ஜெயிச்சா மட்டும் போதுங்கிற மாதிரியான ஒரு மனோநிலைக்கு மக்கள் பூராமே இருக்காங்க. இது ராகுவினுடைய கைங்கரியம். இன்னைக்கு உலகத்தை ராகு ஆண்டுகிட்டு இருக்காரு. இப்படி ராகு ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் சீட்டிங் பண்ணுறது தப்பில்லை, ஏமாத்துறது தப்பில்லை, மொள்ளமாரித்தனம் பண்ணுறது தப்பில்லை, முடிச்சவிக்கித்தனம் பண்ணுறது தப்பில்லை, சூழ்ச்சி பண்ணுறது தப்பில்லை, துரோகம் பண்ணுறது தப்பில்லைன்னு இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் இந்த குருகேதுவினால் கிடைக்கிற ஞானம்லாம் வேற லெவலில் இருக்கும். இவர்கள் உண்மையான ஆதர்சன புருஷர்களாக இருப்பாங்க. ஒன்று மற்றவங்களுக்கு மிகச்சிறந்த முன்னுதாரண மனிதர்களாக இருப்பாங்க, அல்லது தனது வாழ்க்கையை கூட அப்பளுக்கு இல்லாமல் வாழ்ந்து விட்டு செல்லும் ஞானம் கொண்டவங்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? என்னோட லைஃப் யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லைப்பா, நான் வாழ்ந்தேன், இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் இருப்பேங்கிற அந்த கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. வெற்றிக்கான இலக்குகளை தீர்மானித்து வெற்றி பெறும் தகுதியும் உங்களுக்கு இருக்கும். நேர்மையான வழியில் முன்னேறி போகிற யோகியதையும் இருக்கும். இப்போ உதாரணமாக அந்த கிராண்ட் ஸ்லாமில் செஸ்லாம் விளையாண்டு ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் என்ன சூழ்ச்சி பண்ணியா ஜெயிக்க முடியும்? கிடையாது. அவங்களுடைய அறிவாற்றல், தொடர்ந்த ப்ராக்டிஸ்டு, தொடர்ந்த திறமையில் அந்த வெற்றியை எட்டி பிடிப்பாங்க. இது ஒரு ஞானம் இருந்தால் தான் முடியும். அந்த ஞானம்ங்கிறது இணைவு பெற்ற கேதுவினுடைய இது இருந்தால் தான் பொறுமை, சகிப்புத்தன்மை, சரியான திட்டமிடல், நேர் வழியில் செல்வது. இன்றைக்கி இந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம்தான். அதனால தான் அவங்க குருமார்களாக உயர்வார்கள், மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக உயர்வாங்க, வெற்றிகரமான மனிதர்களாக இருப்பாங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் கேதுவின் நட்சத்திரத்தில் இருந்தாலும் கேதுவோடு இணைந்த நிலையில் உங்கள் லக்னத்திற்கு திரிகோணம் பெற்றால், இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிற போது எங்கிருந்தாலும் ஞானம் கிடைக்கும். ஆனால் கேதுவுடைய இணைவோடு இருக்கும்போது திரிகோணத்தில் இருந்தால் தான்
பர்டிகுலராக ஞானம் கிடையாது. ஏன்னா இதுதான் மந்திரஸ்தானம். 1, 5, 9 மந்திரஸ்தானங்கள். அப்போ குரு கேது இணைவு. அதே மாதிரி உங்கள் லக்னத்தில் குரு இருக்கிறது, லக்னாதிபதி குருவோடு இணைந்த நிலையில் இருக்கிறதும் ஓரளவு ஞானத்தை தரும் வலிமை கொண்டது. ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஒரு உதாரண புருஷன் தான். 100 பேருக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்களா, 1000 பேருக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்களா, 1,00,000 பேருக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்களா, கோடி பேருக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்கிறது உங்களுடைய ஜாதகத்தினுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது, அது அந்த வலிமையை பொறுத்தது. ஆனால் மற்றவர்களுக்கு துன்பம் இழைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற அந்த குறுக்கு வழி எண்ணங்கள், சிந்தனைகள், செயல் புத்திகள் கட்டாயம் இருக்காது. இதில் தசையும் உங்களுக்கு நடப்புக்கு வந்துச்சுன்னா, இந்த குரு ஞானகாரகனாக இருந்து கேதுவோட இணைந்த நிலையில் 1, 5, 9 உட்கார்ந்த நிலையிலையோ, அல்லது குரு கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தில் அமர்ந்த நிலையிலோ, குரு திசையும் உங்களுக்கு மிடில் ஏஜில் நடப்பு வந்துச்சுன்னா புடமிட்ட பொன் போல ஜொலிப்பீங்க. அதாவது அழுக்குகளை எல்லாம் நீக்கிவிட்ட தங்கம் எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற கர்ம வினைகள், அழுக்குகள் எல்லாம் நிவர்த்தியாகி பல தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஒரு தெளிந்த ஞானத்தை இந்த குரு பகவான் தருவார் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.